வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சில்லி பரோட்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சில்லி பரோட்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் பச்சடியோட பரிமாறலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லை கிரேவி இருந்ததுன்னா கிரேவியோடையும் நீங்கள் பரிமாறலாம். சரி வாங்க இந்த சில்லி பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சில்லி பரோட்டாக்கு ஒரு 2 பரோட்டா எடுத்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக குடமிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இதில் ரொம்ப கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போடுறதுக்கு. இப்போ இதோடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக மிளகாப்பொடி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகாப்பொடி வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்திட்டோம். இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கலாம். பரோட்டாவில் கொஞ்சமாக உப்பு இருக்கும், அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் நம்ம பிச்சு வச்சுருக்கிறேன் இந்த பரோட்டாவை சேர்த்திக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது லைட்டாக இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் பக்கமாக நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஈஸியான சில்லி பரோட்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.